நான் முதல்ல கேஜி மருத்துவமனையில் இந்த கருத்தரங்கில் பங்கெடுத்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. 50 ஆண்டு காலமாக இந்த கோவை மக்களுக்கு மிக குறைந்த செலவில் சிறந்த மருத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ரோபோட்டிக் சர்ஜரி என்றது 10 கோடி ரூபாய் செலவில் இப்போ அவங்க அதை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது இந்தியாவிலேயே சில மருத்துவமனைகள் தான் இருக்குது. இவங்க இருதய அறுவை சிகிச்சை வரைக்கும் அந்த ரோபோட்டிக் சர்ஜரியில் செய்கிறாங்க. அதனால அவர்களுக்கு நான் எனது பாராட்டை தெரிவித்து அவர்களின் கருத்தரங்கில் ஒரு முன்னாள் ஆளுநராக மட்டுமல்லாமல் ஒரு மருத்துவராக இதில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இல்ல, அதுக்காக தான் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு. அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டம் 5 லட்சம் வரை பெரிய பெரிய மருத்துவமனைகளில் சிறந்த மருத்துவத்தை பெற முடியும். ஆனால் மக்களுக்கு அதுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு அதில் அவர்கள் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆக சமுதாயவாதிகள் அவர்களுக்கு அதுக்கு வழிகாட்ட வேண்டும். மக்களுக்கு முதல்வரின் காப்பீடு திட்டமும் இருக்கிறது, பிரதமரின் காப்பீடு திட்டமும் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் பிரதமரின் காப்பீடு திட்டம் முதல்வரின் காப்பீடு திட்டத்தோடு இணைந்து இருக்கிறது. சொல்லும் போதுதான் நம்ம முதல்வரின் காப்பீடு திட்டம்னு சொல்றோம், அதுல பிரதமரின் காப்பீடு திட்டமும் இருக்கிறது. அதனால நாம இந்த காப்பீடு திட்டங்களை பிரபலப்படுத்த வேண்டும். இன்சூரன்ஸ் இல்லாத குடும்பம் இல்லாம இருக்கணும். ஏன்னா பணம் இல்லாததுனால சிகிச்சை கிடைக்க முடியாது என்ற நிலை மாறி இன்சூரன்ஸ் கம்பெனி அதை பார்த்துக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கட்ட வேண்டி இருக்கும். பிரைவேட் இன்சூரன்ஸா இருந்ததுன்னா, கவர்மெண்ட் இன்சூரன்ஸா இருந்தா அதுக்கு ஃப்ரீ. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நான் எப்பவுமே பாராட்டுறதுக்கு ஒரு காரணம், நான் மருத்துவராக இருந்து நீங்க சொன்ன மாதிரி மருந்துக்கு செலவு செய்ய முடியாம, அறுவை சிகிச்சைக்கு செலவு செய்ய முடியாம உயிரிழப்புகள் இப்பொழுது தடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சிசேரியன் கூட இந்த ஆயுஷ்மான் திட்டத்துல பலன் பெறலாம். அதனால அதுல எல்லாமே மக்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று எனது கருத்து. நிச்சயமாக எல்லா இப்ப அரசாங்கங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏன்னா நான் டாக்டரா பயன்படுவேன். டாக்டரோட ரெஸ்ட்டை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க ரெஸ்ட் ரூமை பத்தியும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா நாங்க மருத்துவமனையில வேலை செஞ்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஹாஸ்டலுக்கு போய் தூங்க வேண்டியிருக்கும், இல்லை எந்த ரூம் காலியா இருக்கும் அங்க போய் தூங்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லாம ரெஸ்ட் ரூமையும் அவங்க கவனிக்கணும், ரெஸ்ட் எடுக்கிற ரூமையும் பத்தி அவங்க கவனிக்கணும். ஆக தமிழக அரசாங்கம் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக சென்று இன்ஸ்பெக்ட் செய்து அதுல பெண் மருத்துவர்களுக்கு ஆண் மருத்துவர்களுக்கு 2 பேருக்குமே ரெஸ்ட் தேவை. ஆனா எந்த விதத்திலும் இதை போல ஒரு பிரச்சனைகள் வராமல் அவர்களுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய, அவர்கள் இதை போல பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாத கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது எனது கருத்து. சில நாட்களுக்கு முன்னால நான் ஒரு தொலைக்காட்சியில பார்த்தேன், கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் கூட வெளிப்படையா சொல்றாங்க, எங்களுக்கு அவசரமா கொஞ்ச நேரம் தூங்கினா நாங்க ஹாஸ்டலுக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு. ஹாஸ்டல்ல கூட 2 மாடிக்கு ஒரு 4 ரெஸ்ட் ரூம் தான் இருக்கு. ஸோ இதுலலாம் இன்னொன்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஸ்வச் பாரத்னு கொண்டு வந்தது. அதுல கழிப்பிட வசதிகள் கிராமப்புற மக்களுக்கு கூட இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மருத்துவர்களுக்கு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால நாம அதுல கவனம் செலுத்தணுன்றது எனது கருத்து. பார்வை, பெண்களை பற்றிய பார்வை இந்த சமுதாயத்திற்கு மாற வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. ஆன்லைன் மூலமாக மருந்துகள் சப்ளை அதுக்கு நீங்க ரெப்ரசன்ட் ஏதாவது பண்ண முடியுமா? ஏன்னா போலீஸாலே திணறடிக்கக்கூடிய விஷயம் இந்த வழிமருந்துகள் ஆன்லைன் மூலமா அதிகமாக வருது. அந்த ஆன்லைன் மூலமா யாரு வேணா மருந்து வாங்க முடியுதுங்கிறாங்க. இல்ல, இந்த ஆன்லைன் மருந்துகள் அவசர தேவைக்கு வாங்குறதுக்கு பலன் உள்ளதா இருக்கும். ஆனா அதே நேரத்துல தடுக்கப்பட்ட மருந்துகள் எல்லாம் அது ஸ்கிரீன் பண்றதுக்கு அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அதுக்கு இது என்னன்னு கொஞ்சம் மருத்துவ உலகம் இதை பார்த்து ஆராய்ந்து தான் இதற்கான முடிவை எடுக்க முடியும். நன்றி.